ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, கடவுளுடைய அனுகிரகங்கள் இருக்கும்போது எப்பேற்பட்ட பாவத்தையும் போர்க்க முடியும் அப்படின்னு நாம ஒரு பதிவு கொடுத்திருந்தோம். ஸோ அந்த பதிவுக்கு ஏற்ற ஒரு வினைய கடவுள் ஒரு சாய்ராம் மூலமா உருவாக்கியிருக்காங்க. ஒரு சாய்ராமுடைய கனவுல சாய்ப்பா வந்து உன்னுடைய பாவத்தை தீர்த்தாதான் உன்னோட வாழ்க்கையில நான் ஒளியேற்ற முடியும். இத வந்து அன்பே சாயில நீ சொல்லு. ஏன்னா நிறைய பேரு தொடர்ந்து நாம சொல்றத கேட்காம தன்னிச்சையா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தன்னிச்சையா செயல்பட்டுக்கிட்டு இருந்தா நான் எப்படி அவர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிளாஸை சாய்ப்பா எனக்கு எடுத்தாங்க. அவர் கருப்பு சட்டை போட்டு தான் வந்தாரு, கருப்பு தலைப்பாக கட்டி தான் வந்தாரு. ஸோ வந்தது நீங்களா இல்லை சாய்ப்பாவனே தெரியாத அளவுல அவர் இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் என்ன நினைக்கிறோம்? என் வாழ்க்கை சந்தோஷமா மாறணும், எந்த கர்மாக்களும் எந்த இடையூறுகளும் செய்யாதது போல நான் இருக்கணும், என் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை நான் ஏற்படுத்தணும், நான் தன்னிச்சையா செயல்படணும், ஒரு மதிப்பு மிக்க மனுஷனா இந்த உலகத்திலே நான் வாழணும். ரைட்? இது எல்லோருடைய ஆசை இல்லையா? ஸோ இதை தான் நம்ம கடவுள்கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். சரி, எல்லாமே சரி, எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரி. ஆனா வாழ்க்கையில எந்த விதத்திலையும் எந்த முன்னேற்றமும் இங்க ஏற்படுவது இல்லை இல்லையா? அப்போ கடவுள் சொல்லக்கூடிய அந்த கனவின் மூலமா வந்த மெசேஜ் என்ன? பாவத்தை செய்வதை நிறுத்து. முதல்ல எது பாவம் அப்படின்னு நீ தீர்மானிக்கணும். நீங்க எது பாவம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்றீங்களா? ஸோ என்ன ஒரு விஷயம் இங்கே நடக்குதுன்னா, நாம் இதுதான் பாவம் இதுதான் புண்ணியம் அப்படின்னு தெரியாமலே நாம் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கணிப்பின்படி இது பாவம் இல்லை, நம்மளுடைய கணிப்பின்படி இது தப்பு இல்லை, நம்மளுடைய கணிப்பின்படி இது எல்லாமே சரியானது தான் அப்படின்னு நாமளே சில உல்டா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமா திரும்ப 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 பாவத்தை சுமந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்று கேட்குறேன், இத்தனை நாள் ஒரு பெரிய பாரத்தை நம்ம சுமக்கிறோம், மீண்டும் மீண்டும் புதிய 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 பாரத்தை நம்ம சுமக்கணுமா? நமக்கு என்ன தலையெழுத்து இருக்குது? ஸோ அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ நீ செய்யக்கூடிய காரியங்கள் எது பாவமானவை எது புனிதமானவை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம்.
வாழ்க்கையோட அடிப்படை தத்துவத்தை படிக்கணும். இங்க படிக்க இல்லை, படிச்சாலும் ஏறல, படிச்சாலும் மனசு ஒத்துக்கல. அப்போ இதன் காரணமா துன்பங்கள் பெருகுதுன்னா, எஸ், துன்பங்கள் 1 2 இல்லை, பல மடங்கு பெருகுது. எதெல்லாம் நம்ம நினைச்சு என்னை மன்னிச்சிட இறைவான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டோமோ அது இறைவன் மன்னிச்சாரு. ஆனா மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை நம்ம செய்யும் போது இறைவன் எதெல்லாம் மன்னிச்சாரோ அதை திருப்பியும் ஒரு தண்டனை அப்படின்ற உருவத்தை கொடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஸோ நேற்று நைட்டு கொடுத்த 40 நிமிஷம் பதிவு எத்தனை பேர் கேட்டீங்க? ஓப்பனாக சொல்லுங்க, தப்பே இல்லை. கேட்கறதும் கேட்காததும் அவரவர்களுடைய கர்ம வினை சொல்ல மாட்டேன், அது அவரவர்களுடைய விருப்பம். இன்னைக்கு ஒரு பதிவை கேட்கல அப்படின்னா அந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்ப அந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சூப்பர் அப்படின்னு ஒரு சாய்ராம், அவங்களுக்கு வயசு என்ன தெரியுமா? 75+. தம்பி எனக்கு 75 மேலே ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஒரு பதிவு, சென்னை அவங்க, என்ன மாதிரி ஒரு பதிவு. தம்பி ஒன்று மட்டும் சொல்கிறப்பா, சத்தியமாக சொல்கிறேன், இது நீ கொடுக்கல. நீ என்னென்ன வார்த்தைகள் பேசுகிற தெரியுமா? என் கண்ணீரே வருது. ஸோ ஏதாவது ஒரு தெய்வத்துடைய உதவி இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் எதையுமே உன்னால் செய்ய முடியாது. நான் நம்புகிற சாயப்பா மூலமா நீ பேசுற அப்படின்னு. ஸோ நம்ம கர்ம வினைகள் பூதாகரமாக நிற்குது. ஆனால் நம்ம கவலையே இல்லாமல் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம், பிரச்சனையை தீர்க்க வழி இல்லைன்னு புலம்புறோம். ஸோ அனைத்து வழிகளும் எங்கே இருக்கிறதுனா உங்களிடமே இருக்கிறது. நீங்கள் முயன்றால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை இந்த இடத்துல. ஸோ பல காரணத்தை சொல்லி நீங்கள் தப்பிக்க முயற்சி செய்கிறீங்களே தவிர ஒரு காரணத்தை சொல்லி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஃபயர் உங்ககிட்ட இல்லை. சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, சூடு இல்லையா சொரணை இல்லையா, இதை சொல்லும்போது நம்ம ரத்தம் கொதிக்கும். வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை நாம் ஏன் சந்திக்கிறோம்? எதற்காக சந்திக்கிறோம்? முயற்சி இல்லை, உழைப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. இந்த மூன்றுமே ஒரு மனுஷனுக்கு கிலோ என்ன விலைன்னு கேட்கிற அளவில் அவன் இருக்கிறான். ஸோ பல விதமான வாழ்க்கையையும் பலவிதமான வாய்ப்புகளையும் பலவிதமான ஆசீர்வாதத்தையும் இவன் தூங்கியே வீணடிக்கிறான், எல்லாம் புலம்பியே வீணடிக்கிறான். நல்லா புலம்புறான், அதுக்கப்புறம் நல்லா தூங்குறான், மறுபடியும் புலம்புறான், தூங்குறான், புலம்புறான், தூங்குறான். இதை இவன் இன்னைக்கு நேற்று பண்ணல, காலகாலமாக பண்றான். இவன் பிறவி எடுத்த நாளில் இருந்து இவனுடைய வாழ்க்கையில சரியான பாதையை இவன் தேர்ந்தெடுக்கல. இவன் தேர்ந்தெடுத்த பாதை தான் சரின்னு சொல்லி அந்த பாதையில இவன் பயணம் போறான். இப்ப ஆபத்து, என்ன ஆபத்து, எங்க ஆபத்து, எதில ஆபத்து தான் இல்லை. ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்ற ஒரு வடிவேலு காமெடியை வச்சு பண்றான். ரைட், எல்லாமே பண்ணலாம். பட் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இங்கே எத்தனையோ உறவுகள் அந்த ஸ்டேஜில் ஃபீல் பண்ணுறாங்க. தம்பி நிச்சயமாக சொல்கிறேன், நிறைய தவறுகளை நான் செஞ்சுருக்கேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் சரி அப்படின்னு எதெல்லாம் நான் நினச்சேனோ அதுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நான் போராடிட்டு இருக்கேன். ஒருவேளை அதை நான் செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்காது. நான் இன்னைக்கு ஏமாளியா நிற்கிறேன்.
கையில் ஒன்றும் இல்லாமல் நிற்கிற. அந்த உறவுகளோ எங்கே போச்சுன்னு தெரியல. சொந்தக்காரர்கள் தேடி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் வந்தாங்க, எல்லாம் போனதுக்கப்புறம் அப்படி உங்களுடைய அழுத்தம், உங்கள் கண்ணீர், உங்களுடைய எல்லா விஷயத்தையும் எனக்கு புரிஞ்சுக்கிறது போல கடவுளுக்கு புரிஞ்சுக்க தெரியாதா என்ன? ஆனால் கடவுள் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார், உனக்கு தேவையான பாடத்தை நான் உனக்கு காட்டுறேன். அதை நீ எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ படி. அதை ஒரு பாடமாக நினச்சி படி. ஒரு இன்பமான வழிக்கு நீ போவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு நீ அதை படி. இது துன்பம் அப்படின்னு நினைச்சா இது துன்பம். ஆனா இந்த துன்பத்தை தாண்டினா ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அது இன்பம். என் மீது நம்பிக்கை வைத்து நீ வாழுன்னு சொன்னா நீ அதை கேட்க மாட்டேங்கிற. நான் பேசும்போது இருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உன் நம்பிக்கையை எங்க அடமான வச்ச, எங்க அடகு வச்ச, எங்க அதை தொலைச்ச? இதெல்லாம் நான் கேட்கலீங்க, கண்டிப்பா நான் கேட்கல. கடவுள் எனக்கு நிறைய வழிகள் மூலமா கேட்டார், நிறைய வழிகள் மூலமா. ஏதேதோ மனிதர்கள் மூலமா, எண்ணங்கள் மூலமா, பார்க்கிற பார்வைகள் மூலமா, கேட்கக்கூடிய வார்த்தைகள் மூலமா நிறைய விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கிறார், இந்த நொடி வரைக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். நீ நீயாக இரு. ஒருவருக்காகவும் உன்னுடைய எதையுமே நீ மாத்திக்காத. மற்றவர்களை காயப்படுத்துவது போல் இருந்தால் அதை மாற்றிக்கோ. ஆனால் நீ நீயா இருக்கிற வரைக்கும் தான் உன் வாழ்க்கை. நீ ஒன்றை தொலைச்சிட்ட அப்படின்னா நீ போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு போலியான வாழ்க்கையை தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. ஸோ இப்போ வரைக்கும் சரி, போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதில் நாம் அட்லீஸ்ட் 10% இருக்கும். ஒரு விஷயத்த சொன்னால் அதை ஆழமாக சிந்திச்சு பாருங்களேன். சிந்திக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வரும். நீங்கள் சிந்திக்க சிந்திக்க, ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் ரொம்ப கீழே இருந்து சிந்திச்சேன். சிந்திக்க சிந்திக்க தான் மேலே வருவதற்கு உண்டான வழிமுறைகளும் எனக்கு தெரிஞ்சது. அதற்கு முன்னாடி சிந்திச்சது எல்லாமே அதிகப்படியான சிந்திக்கிறது. ஆனால் இப்போ என் முன்னேற்றத்திற்கு தகுந்தது போல தான் நான் சிந்திக்கிறேன். ஸோ சிந்திக்கிறதால என் வாழ்க்கையில் பல இடத்துலையும் நல்லதே நடக்குது. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்ற வரைக்கும் எனக்கு வருது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இது கடவுளுடைய சக்தி இல்லாமல் வேற எந்த சக்தியும் இல்லை. கடவுளை மனசில் வச்சு நீங்கள் வாழ்ந்து பார்க்கும்போது உங்களுடைய தரித்திரங்கள் அத்தனையுமே நீங்கள் இழக்கக்கூடிய நிலை வரும். எதை எடுக்கிறீங்க? தரித்திரத்தை. ஸோ தரித்திரத்தை எத்தனை பேர் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்களா? ஸோ ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். அப்போ எதை இழக்கணும்? தரித்திரத்தை இழந்துடு. தரித்திரத்தை இழந்துடு, பொக்கிஷத்தை பெற்றுடு, அதிர்ஷ்டத்தை பெற்றுடு. ஸோ எவனோ ஒருத்தன் தான் உள்ளே இருப்பான். ஒன்று அதிர்ஷ்டக்காரன் இருக்கணும், இல்லை துரதிர்ஷ்டக்காரன் இருக்கணும். எவன் இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணணும். எதுவுமே பண்ணாமல், எதுவுமே செய்யாமல், எதுவுமே சொல்லாமல், நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா துரதிர்ஷ்டக்காரன் இருப்பான். இதையெல்லாம் சிந்திச்சா அதிர்ஷ்டக்காரன் ஓடி வருவான். அவன் உங்களுக்கு அத்தனை வேலைகளையும் அவன் பார்ப்பான். எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை சரி பண்ண முடியுமோ அதை அவன் பெட்டராக சரி பண்ணுவான். ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு தொடக்கத்தை அவன் ஏற்படுத்தியே தருவான்.
ஆனால் அவன் வர அளவில் நாம் தயார் நிலையில் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போது அவன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்டதுன்றத 1க்கு 10 தடவை யோசிக்கணும். செயல் மட்டும்தானா? இல்லை, எண்ணங்கள். ஸோ எண்ணங்கள் எப்படிப்பட்டது? ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது? சூழ்நிலையா? அப்போ நம்ம கூட இருக்கிறவனால வருதா, இல்லை நாம் கற்றுக்கிட்ட பாடத்தின் மூலமாக வருதா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆழமாக கேள்விகளை கேட்கணும், அதே ஆழமாக பதில்களை தேடணும். கேள்விகள் கேட்டால் பதில்கள் கிடைக்கும். புலம்பிக்கிட்டு இருந்தால் அது கேள்வி ஆகாது. எது கேள்வியோ அதற்குரிய பதில் தான். சாய்ப்பா எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அடுத்த 1 டேல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் அதிகபட்சமாக சொல்கிறது ஜஸ்ட் 1 டே. ஒரே நாளில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஆனால் நீங்கள் உயர்ந்த எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணணும். தயாரா? நீங்கள் தயார்ன்றா அவர் தயாராக இருக்கார். ஆனால் இல்லைப்பா, என்னால் என்ன கேள்வி கேட்க முடியும்? நான் தான் வாழவே இல்லையே, நான் தான் வாழ்வின் பக்கம் கூட திரும்பலையே, எனக்கு தான் விதி போட்டு வாட்டுது, நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த கேள்விகளாலேயே நீங்கள் திரும்ப 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 அந்த கேள்விக்குள்ளே போகிறீங்களா, இல்லை அந்த கேள்விகளை விட்டுட்டு பதில்கள் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்களா? சாய்ஸஸ் உங்ககிட்ட. ஸோ இதை எல்லாம் அடிப்படையான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் 12 மணி ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடியோ, அதுவும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு சொன்னோம். ஆனால் சிலர் மட்டும்தான் இன்றைக்கி அந்த பதிவு. சில பேருக்கு என்னென்னா தேர்ஸ்டே ஒரு பழைய பதிவு தான் கொடுப்பாரு. இங்கே பாருங்கள், ஒன்று சொல்கிறேன், எதுவுமே ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம பண்ணுறது கிடையாது. என்னால் அவைலபிள் இல்லை அப்படின்னா தான் மறு ஒளிபரப்பு. ஆனால் நிச்சயமாக அந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பதிவு. அந்த பதிவில் இருக்கிற மறுபடியும் ரிப்பீட் பண்ண இந்த பதிவை யார் பார்க்கறது? ஸோ நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ எப்படிங்க வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? வாழ்ந்துட முடியுமா? இன்னைக்கு கூட ஒரு அம்மா சொன்னாங்க, தம்பி நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எல்லாம் மீறுது, பிரச்சனைகள், துன்பங்கள். நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, ஒரு கேள்விக்கு கூட சரியான பதில் இல்லை. சரிம்மா, ஆரத்தி எடுக்கிறீங்களா? இல்லை தம்பி. சச்சரித்திரம் படிக்கிறீங்களா? இல்லை தம்பி. மெடிடேஷன் பண்ணுறீங்களா? இல்லை தம்பி. அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்குறீங்களா? இல்லை தம்பி. எவ்வளோ நாள் ஆச்சுமா? 1 மாதம் இருக்கும் தம்பி இதெல்லாம் பண்ணி. அப்போ என்ன ஒரு அர்த்தத்தில் சரியாகும்னு இவங்களுக்கு புரியலையா? சரிங்க, நீங்கள் அன்பே சாய் ஆடியோ கூட கேட்க வேண்டாம். பட் அவருக்கு செய்ய வேண்டிய வேலையாவது சிறப்பாக செய்யலாம்ல. எப்பயும் நான் சொல்கிறேனே, நீங்கள் அன்பே சாய் ஆடியோவை கேட்க வேண்டாம். ஆரத்தி, சச்சரித்திரம், மெடிடேஷன் இதை பண்ணுறதுக்கு என்ன அவ்வளவு பிரச்சனை? மூட்டை தூக்க போகிறோமா, இல்லை பாறையை உடைக்க போகிறோமா, இல்லை தினமும் ஒரு 100 கிலோமீட்டர் பாத யாத்திரை பண்ண போகிறோமா? ஜஸ்ட் உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு ஆரத்தி,
ஒரு சச்சரித்திரம், ஒரு மெடிடேஷன் செய்ய முடியல அப்படின்னா உங்கள் மனசில் என்ன விதைக்க முடியும்? நீங்கள் எதெல்லாம் விதைச்சிருக்கீங்க தெரியுமா? என்னைக்கு நல்ல செயல்களை நீங்கள் செய்யறத நிறுத்துறீங்களோ அப்போவே விஷச்செடியை விதைச்சதுக்கு அர்த்தம். அந்த விதைச்ச செடி என்ன பண்ணும் அப்படின்னா அது உங்ககிட்ட தான் போய் சேரும். அது உங்களுக்கு தான் ஆபத்தை 100% கொடுக்கும். இப்போ சொல்லுங்க, ஓகேவா? ஓகேனா எனக்கு ஓகே. உங்கள் வாழ்க்கையில் சாய்ப்பா நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி வழிபாடு முறைகள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியோ கேளுங்க. நான் போய் திரும்ப சொல்கிறேன், நான் இந்த அன்பே சாய் ஆடியோவை கேட்டு தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதை விட மிக முக்கியமானது ஆரத்தியும் சச்சரித்திரமும் மெடிடேஷனும். அதெல்லாம் பண்ணாமல் அன்பே சாய் ஆடியோ மட்டும் கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அப்படி உங்களை கைட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது உண்மை கிடையாது. அதுவும் எதுவும் சேர்ந்தால் 100% வெற்றி கிடைக்கும். பட் அதை குவாலிஃபை பண்ணாதான் அன்பே சாய் ஆடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாமல் அன்பே சாய் ஆடியோவில் எந்த பெனிஃபிட்ஸும் டெஃபினட்டாக கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவைகளை செய்யாமல் ஸ்ட்ரைட்டாக நான் அன்பே சாய் ஆடியோ கேட்குறேன் அப்படின்னா சான்ஸே கிடையாது. 10% வேணா ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் நான் சொல்றது 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவதற்கு உண்டான வழிமுறைகள். 100 out of 200 இல்லை, 100. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இல்லை 5 இல்லை 6, ஆரத்தி, சச்சரித்திரம், மெடிடேஷன் எல்லாமே பண்ணுறீங்க. அடுத்தது ஒரு 11-11:30 மணிக்கு ரெடியாகிறீங்க. இதுக்கு அன்பே சாய் ஆடியோவை கேட்க. அதே வைப்பில் இருப்பீங்க, ரைட்டா? அதே வைப்பில் இருப்பீங்க. ஆடியோவை கேட்டு முடிச்சுட்டீங்க. 5:30-6 மணிக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர், ரைட்டா? சின்னதாக ஒரு ப்ரேயர். அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு கொஞ்சம் ஏதோ படிக்க வேண்டியதோ இல்லை நல்ல விஷயங்கள் கேட்க வேண்டியதோ கேட்டிங்கன்னா அடுத்தது 8 மணிக்கு அந்த வைப், அந்த 6 மணியில் இருந்து ஒரு வைப் இருக்குமே, அந்த வைப்போட கண்டினியூஷன் நைட்டு 8 மணிக்கு கொடுக்கக்கூடிய பதிவு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் என்ன 100க்கு 0 மார்க் வாங்குவீங்க. அதனால் திரும்பவும் சொல்கிற, அன்பே சாய் ஆடியோ கேட்டுட்டு லைஃப்பில் நோ இம்ப்ரூவ்மெண்ட். எஸ், அது யார் பண்ணுவா? வெறும் சாப்பாடு மட்டும் போதுமா? குழம்பு வேண்டாமா? அப்போ வெறும் சாப்பாடுன்றது ஆரத்தி, சச்சரித்திரம், மெடிடேஷன். ஸோ சாதத்தை கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வெறும் குழம்பை சாப்பாடாக சாப்பிட முடியாதுல்ல. அப்போ அதுவும் இதுவும் இருந்தால் தான் ஒரு மீல்ஸ் அப்படின்றது 100% அதை நாம் என்ஜாய் பண்ண முடியும். தயவுசெய்து அதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆடியோவை கேளுங்க. அதுக்கப்புறமா லைஃப்பில் என்ன நடக்குது, எப்பேற்பட்ட அதிசயம் விளங்க போகுது அப்படின்றதே பாருங்க. அதே போல் நானும் முடிவு பண்ணியாச்சு. அன்பே சாயில் வாட்ஸ்அப்பில் இனிமே அடிக்கடி ஸ்டேட்டஸில் என் ஃபோட்டோ இல்லை, வாய்ஸ் வரும். என்ன பண்ணணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்பயும் சொல்கிறேன், இது ஒரு ஸ்கூல் மாதிரி. நான் அந்த உங்களுக்கு லீடர், பட் ஆசிரியர் நான் கிடையாது, அது கடவுள். ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்கே தயாராகிட்டே இருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதான்
என்னால் சரியான வேலையை செய்ய முடியும். என்னால் சரியான வேலை செஞ்சாதான் மேலே இருக்கிறவர் நல்ல பாடத்தை கொடுப்பார். ஒரு பாடத்தை படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 100 மார்க் எடுக்கணும்ல. அப்போ ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா முட்டை மார்க் வாங்கினா ஏன் அந்த பாடத்தை படிக்கணும்னு கேள்வி வருமோ வராதா? அதுதான். அப்போ அவருடைய ஆசீர்வாதம் அன்பே சாய் பார்க்கறதால மட்டும் வராது. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு அதுக்கு அப்புறமா அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் 100% எவ்வளோ 100% செஞ்சாது. இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மிராக்கள், ஒரு சாய்ராம் அவருக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு திங்க் 24 or 25 இருக்கும். இப்போ தான் படித்து முடித்தாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக, நான் வந்து இங்கே லோக்கல் நினச்சேன். பட் சென்னை வந்துட்டு இது மாதிரி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஏஜ் என்னங்க? நான் 25 அப்படின்னா. ஏதோ லவ்வுக்கு இதாக இருக்குதா அப்படின்னா, இருக்குங்க, அதுவும் உனக்கு பிரச்சனைங்க அப்படின்னாரு. நான் வந்து சட்டுன்னு சொன்னேன், இதை பாருங்கள், உங்களுக்கு லவ் டெஃபினட்டாக செட் ஆகாது. நீங்கள் அதையும் மீறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. என்ன சாய்ராம் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறது, இப்படி சொல்கிறீங்க, எப்படி பார்க்காம சொல்கிறீங்கன்னு. இல்லைங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு உங்ககிட்ட பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு பின்னாடி டெஃபினட்டாக ஒரு பெண் இருப்பாங்கன்னு. பட் அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதாக தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். பட் உங்களுக்கு டெஃபினட்டாக லவ் செட் ஆகாது, லவ் மேரேஜ் செட் ஆகாது. அதையும் மீறி பயங்கர ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, இருக்கிற வேலை காப்பாற்றிக்க முடியாது, மரியாதை போகும், எல்லாமே கண்டிப்பாக லவ் சக்ஸஸும் ஆகாது. அவர் நினச்சிருப்பார், ஏண்டா இவனை போய் பார்த்தோம் அப்படின்னு. நமக்கு என்ன பண்ணுறது, உண்மை என்னவோ அதானே சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு 12 மணி இருக்கும், ஃபோன் மேலே ஃபோனு சொல்லி ஒரே அழுக, அண்ணா எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் சொன்னது போலே தான் நடந்துச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு, ஏற்கனவே ஒரு லவ் பிரேக்கப் இருந்தது, இப்போ இன்னொரு பிரேக்கப். என்னன்னா அது நான்லாம் லவ் பண்ணக்கூடாதான். நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆச்சுல்ல, அப்போவே அந்த அனுபவம் இருக்குல்ல, அதை வந்து உடைச்சி வெளியில் வந்தீங்கல்ல, மறுபடியும் ஏன் சிக்கணும்? ஸோ ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நீங்கள் மீண்டு வந்துடுறதுன்றது ரொம்ப ஈஸி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்போது நம்ம கணக்கு சரி அப்படின்னா நம்ம சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், ஆரத்தி சச்சரிதா மெடிடேஷன் பாருங்க, கண்ணை மூடிட்டு கனவுல கூட சொல்லுவேன். ஸோ இதை செய்யலை அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு நிகழ்வுகளும் அவ்வளவு சீக்கிரம் நடப்பதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, முடிச்சிடலாமா? ஸோ ஹாப்பியாக இருங்க, மைண்டை ஃப்ரீ பண்ணுங்க. வாழ்க்கையில் இன்னமும் சந்திக்க வேண்டிய மனிதர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஆனால் யாரை சந்திக்கணும்னு முடிவு பண்ணுறது நாம தான் இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.